வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் தொடரின் 5வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற மும்பை அணி பவுலிங் தேர்வு செய்ய அதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரிதிமான் சாஹா 19 ரன்களும் கேப்டன் சுப்மன் கில் 31 ரன்களும் எடுத்தனர். அடுத்து இறங்கிய சாய் சுதர்சன் 45 ரன்கள் எடுத்தார். எனினும் மும்பை பவுலர்களின் பந்துவீச்சால் குஜராத் வீரர்கள் பெரிய அளவில் ரன்களை குவிக்க முடியவில்லை. இதனால் 20 ஓவர் முடிவில் குஜராத் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் எடுத்தது. மும்பை அணியில் சிறப்பாக பந்து வீசிய பும்ரா 4 ஓவர்களில் 14 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியில் இஷான் கிஷன் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தாலும் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா நின்று விளையாடி 43 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். நமான்தீர் 20 ரன்கள், டெவால்ட் பிரேவிஸ் 46 ரன்கள், திலக் வர்மா 25 ரன்கள், டிம் டேவிட் 11 ரன்கள் என விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த ஆட்டத்தில் 8 பந்துகளில் 19 ரன்கள் தேவை என்ற அழுத்தத்துடன் இறங்கினார் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. முதல் பந்திலேயே சிக்ஸர், 2வது பந்தில் 4 என்று பறக்கவிட்டு அசத்தினார். ஆனால் அடுத்த பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். 4 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் துரதிர்ஷ்டவசமாக அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் விழ கடைசி 2 பந்துகளில் மும்பை அணியால் 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. 2013ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மும்பை அணி தனது முதல் ஆட்டத்தில் ஒரு முறை கூட வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.